அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.7 ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டில் 4th கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க. I-1 டிவைடட் பை காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3. இப்போ வந்து நாம் வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்கு வந்து துருவ வடிவை கண்டுபிடி. x ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதணும்? I-1 divided by cos of π/3 plus I sin π/3. இப்போ துருவ வடிவம் அப்படிங்கச்சமயம் அதுக்கு ஃபார்முலா வந்து எப்படின்னா x ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆர் இன்று cos of 2k π ப்ளஸ் theta I sin 2k π ப்ளஸ் theta. முதல்ல இந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்து தீட்டா வேல்யூ. இப்போ என்ன செய்யலாம்னா, ஆரோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் ஐ, இதுதான் ஓகேவாம்மா. ஸோ ஹியர் எக்ஸோட வேல்யூ வந்து -1, ஒய்யோட வேல்யூ வந்து 1. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y square, that is equal to 1 square plus 1 square, that is root 2. ஆரோட வேல்யூ வந்து என்னது? root 2. then next alpha equal to tan inverse of y by x. so tan inverse of y ஓட வேல்யூ வந்து 1, x ஓட வேல்யூ -1. so tan inverse of 1, tan 45 தான் 1, அப்போ π/4. அப்போ ஆல்ஃபா வந்து என்னது? π/4. ஆனால் நமக்கு என்ன தேவை? தீட்டா தேவை. தீட்டா வந்து என்ன செய்யணும்? தீட்டானா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? எக்ஸ் வந்து -1. ஒய் வந்து என்னது? ஒய் வந்து ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஒய். இப்போ நம்ம வந்து எந்த குவாட்ரண்ட் பார்ப்போம்? தட் இஸ் ஈக்குவல் டு plus x minus x plus y minus y. X goes to positive, x goes to negative, okay, y goes to positive. அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் எனது தீட்டா வந்து பை மைனஸ் ஆல்ஃபா, ஓகேவாம்மா. ஸோ ஆல்ஃபா வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? π/4. ஆல்ஃபா வந்து π/4. so theta equal to pi minus π/4. so theta equal to 3π/4. theta வந்து என்ன சொல்லுவோம்? 3π/4ன்னு சொல்லுவோம். so x plus iy equal to இப்போ நம்ம என்ன அப்புறம் இங்கே கொடுத்துருக்கோம்? -1 I-1 divided by cos π/3 plus I sin π/3. இப்போ that is equal to, இதில் வந்து ஆரோட வேல்யூ என்னது? √2. ஆரோட வேல்யூ வந்து √2 ஆர் காஸ் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்னது? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். தீட்டா வந்து என்னது? 3/4 ப்ளஸ் ஐ சைன் 3/4 டிவைடட் பை காஸ் ஆஃப் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3, ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √2 காஸ், இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. நியூமரேட்டர் இருந்தால் காஸ் ஆஃப் 3π/4 மைனஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் 3π/4 மைனஸ் π/3. இது வந்து எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா? என்ன ஃபார்முலான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா,
cos of theta 1 plus cos theta 2 divided by cos theta 1 plus I sin theta 1 divided by cos theta 2 plus I sin theta 2. இதை வந்து எப்படி எழுதலாம்? cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. பார்த்தீங்களாம்மா, இந்த ரெண்டு இருந்தால் அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். பாருங்கம்மா, கரெக்டாக cos theta 1 plus I sin theta 1 divided by cos theta 2 plus I sin theta 2. இதை வந்து cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? cos of நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வந்து cos of 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் x plus iy equal to √2. நான் பாருங்கம்மா, இதை நம்ம அப்படியே எழுதுவோம். எல்சிஎம் எடுத்தால் என்னம்மா? cos of 12 அப்படிங்கச்சமையா எல்சிஎம் எடுத்த cos 5 ப்ளஸ் I sin 12 வந்து 5 ஓகேவா? that is equal to இதுதான் ஃபைனல் ஆன்சர் வருது. ஸோ x plus iy equal to r rனா √2 cos of 2k pi plus 5/12 plus I sin 2k pi plus 5/12. here k belongs to z. இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். ஓகேம்மா, நம்ம வந்து இப்படியே இது வந்து உங்களுக்கு புரியுதாம்மா? இங்கே பாருங்க, இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எல்சிஎம் எடுக்கணும். 12, அதான் 12 cos 5/12 ப்ளஸ் I sin. இங்கே பாருங்கம்மா, இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும். எல்சிஎம் 12 sin 5/12. ஓகேம்மா, இது எப்படி வந்தது நீங்கள் கேட்பீங்க இல்லையா? இதுக்கு இந்த தான் cos theta 1 plus I sin theta 1 divided by cos theta 2 plus I sin theta 2. ஸோ theta 1 minus theta 2. அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது theta 1 theta 2னா cos of theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2. இதுதான். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேம்மா, அந்த ஃபார்முலா தான் இதில் வருது. தென் இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட். இதோடு நிப்பாட்டலாம். இந்த 2k பை வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட், அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகேவாம்மா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் நல்லா இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா, உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.